தமிழ் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் கடந்த 10ஆம் தேதி அன்னைக்கு உயிரிழந்திருந்தார். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்த அவருடைய உடல் பார்த்திங்கன்னா, வத்தலகுண்டு அருகே இருக்கக்கூடிய காற்றோட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய பண்ணை வீட்டில் அடக்கம் செய்தாங்க. அவருடைய இறுதி சடங்கு பார்த்திங்கன்னா, திரைத்துறை பிரபலங்கள், ரசிகர்கள் அப்படின்னு பலரும் போய் அதில் கலந்துக்கிட்டு மரியாதை செலுத்தினாங்க. இந்த சூழ்நிலையில் பாரதிராஜா சாருடைய வீட்டில் அவர் வளர்த்துக்கிட்டு இருந்த நாயுடைய செயல்கள் தாங்க இப்போ மிகவுமே வைரலாகிட்டு இருக்கு. அந்த நாய் பார்த்திங்கன்னா, அதாவது தேவையில்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு வித்தியாசமான செயல்களை எல்லாம் செய்துட்டு இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணமும் இருக்குது. பாரதிராஜா சார் பார்த்திங்கன்னா, விலங்குகள் மீது ரொம்ப அன்பு கொண்டவர். அவருக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நாய் மட்டும் கிடையாது, அவருடைய வீட்டில் இன்னும் நிறைய உயிரினங்கள் அவர் வளர்த்துட்டு இருந்தார். அதில் முக்கியமாக அவருக்கு ரொம்பவே பிடித்தது பார்த்திங்கன்னா நாய் தான். அந்த நாயை ரொம்ப செல்லமாக வளர்த்துருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா, அடிக்கடி வரப்பு போகிறப்பெல்லாம் நாய் மேலே ரொம்ப பிரியம் காட்டியிருக்காரு. அதனால தான் அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, அவருடைய சமாதியை சுற்றி சுற்றி வந்துட்டு அந்த சமாதிக்கிட்ட யார் வந்தாலும் இல்லை யாரை பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டு யாரையுமே நெருங்க விடாமல் காவல் காத்துக்கிட்டே இருக்குது. அந்த நாய் அந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்திருக்கு பாரதிராஜா சாருக்கு. பாரதிராஜாவுடைய நாய் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறது எல்லாருமே ஒரு வித்தியாசமாக விசித்திரமாக தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படி என்ன வகையில் அந்த நாய் செஞ்சிட்ருக்கு அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். பாரதிராஜா சாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு சிறந்த இயக்குனர். தமிழ் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர். தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர். அவர் இருந்த வரைக்கும் நிறைய விஷயங்களை செய்துட்டும் போயிருக்காரு. அதாவது மனோஜ் சார் இறக்குற வரைக்கும், மனோஜ் பார்த்திங்கன்னா இவருடைய ஒரே ஒரு மகன். இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய விஷயங்களை நிறைய பேருக்காக செய்திருக்காரு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வச்சுருக்காரு. ஆனால் அவருடைய மகன் எப்போ இறந்தாரோ அந்த ஒரு இறப்பை தான் இவரால் ஏற்றுக்கவே முடியாமல் போயிடுச்சு. அந்த இறப்பை ஏற்றுக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்திருக்காரு. என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. அப்படி இருந்தவர் தான் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருந்து அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவரை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் போராடினாங்க. நிறைய தனியார் மருத்துவமனைகள்லாம் சிகிச்சை எடுத்தார். அவர் தனியார் மருத்துவமனையில் வச்சு பார்த்தது, வீட்டில் வச்சு தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்தது எல்லாமே பண்ணாங்க. ஆனால் கடைசியாக சிகிச்சை அப்படிங்கிறது நம்மளுடைய மனமும் அதுக்கு ஒத்துழைக்கணும். உடல் மட்டும் அதுக்கு ஒத்துழைக்கக்கூடாது. அவர் மனசளவில் ஏற்கனவே நொறுங்கி போயிட்டார். மனசளவில் ஏற்கனவே நொந்து போயிட்டார். மனோஜ் எப்போ இறந்தாரோ அப்பயே அவர் மனசளவில் இறந்து போயிட்டார். அந்த உடலுக்கு என்ன மருந்துகள் கொடுத்துருந்தாலுமே கூட அது ஏற்றுக்காமே போயிருச்சு. அப்படி பலன் இல்லாமல் தான் ஜூன் 10ஆம் தேதி அன்றைக்கி அவர் உயிரிழந்தார். அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா 84 வயசு. அவருடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியோ இல்லை உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நாளாக கடந்தோ இல்லை ஏதோ நோய்வாய்ப்பட்டோ இறந்திருந்தாலோ இந்த மாதிரியான தாக்கம் எல்லாருக்குமே இருந்திருக்காது. அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்களேன். அவருடைய மகனுடைய இறப்பை அவரால் தாங்கிக்க முடியாமல் அவர் ஒரு வருஷத்துக்குள்ளேயே மகன் போன ஒரு வருஷத்துக்குள்ளேயே இறந்துருக்கார். அப்படிங்கும்போது அவருடைய மகன் மேலே அவர் வச்சுருந்த அளவு கடந்த அன்பு இதில் நல்லா தெளிவாக தெரியுது. அவர் மகன் மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருந்தாரோ அதே மாதிரியே தாங்க எல்லார் மேலேயும் அன்பு வச்சுருந்தார். அதுவும் அவர் வளர்க்கக்கூடிய நாய் பார்த்திங்கன்னா அவருடைய இறப்பை நாயால் தாங்கிக்கவே முடியல. நம்மளை வளர்த்தவர், நம்மளுடைய ஆசான், நமக்கு சோறு போட்டவர் இன்றைக்கி இல்லையே அப்படின்னு நினச்சி அது பரிதவிச்சு போச்சு. பாரதிராஜாவுடைய இறுதி மறைவுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அதாவது பால் தெளிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுக்கு கூட அவங்க வீட்டில் யாருமே அதிகம் கலந்துக்கவே கிடையாது. குறிப்பாக பேரம் பேத்திகள்லாம் யாருமே செய்யலை. இருந்தாலுமே கூட ஊர் மக்கள் எல்லாருமே இதுதான் பேசுகிறாங்க. கூட்டுமே கூட வரமாட்டேன்ட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நாய் அந்த அவருடைய சமாதிக்கிட்ட செய்யக்கூடிய செய்கைகளை எல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை ஏதோ ஒரு வகையில் ஆன்மா பேசுதோ சத்தம் போடுதோ, அது ஏன்னா எப்போவுமே நாய் இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு தான் உணர்திறன் அதிகமாக இருக்கும். எதுவும் ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த நாயும் அந்த அலறல் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க சமாதிக்கிட்ட. அது உண்மையிலேயே பாரதிராஜா சாரோடைய அலறல் சத்தமா இல்லை எல்லாருடைய பிரம்மையா இல்லை நாய்க்கு உண்மையிலேயே அது கேட்குதா அப்படின்லாம் இன்னும் யாருக்கும் தெளிவாக தெரியல.
ஆனால் இந்த நாய் பார்த்திங்கன்னா அந்த இடத்த பக்கத்தில் யாரையுமே நெருங்க கூட விடலை. அதே தான் பக்கத்துலேயே உட்காந்து காவ காத்துட்ருக்கு. எது செஞ்சாலும் நாம் தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி அதே இடத்துல சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. அந்த நாய் கூட 2, 3 நாள் ஆச்சு சாப்பிடக்கூட மாட்டேங்குது. அது அழுதுகிட்டு அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கிறது பார்க்குறவங்க எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. ஸோ இப்போ அந்த நாய் செய்யக்கூடிய செயல்கள் தான் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது பாரதிராஜா சாருக்கு இறுதி மரியாதை எல்லாமே அவருடைய ஆசைப்படி தான் வந்து நடந்துச்சு. அவருடைய கடைசி ஆசையே அதுதான். நான் எப்போ இறந்தாலும் என்னுடைய உடல் பார்த்திங்கன்னா என்னுடைய பண்ணை வீட்டில் தான் நல்லடக்கம் செய்யணும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்பட்டார். அவருடைய ஆசைப்படியே அவருடைய மகள் வந்து அந்த விஷயத்த வந்து செய்தாங்க. இருந்தாலுமே கூட பலரும் போய் அங்கே மரியாதை செலுத்திட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த நாய் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப வியப்பில் ஆழ்த்தியிருக்கு. அதை மக்களில் கலந்துக்க முடியாதவங்க கூட அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்னு அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்து அவருடைய சமாதிக்கு வந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் லைவாக கூட. ஸோ லாஸ்ட்டாக கூட கனிகன் ஸ்னேகா அவங்களுடைய 2 குழந்தைங்கள கூட்டிகிட்டு கூட அந்த இடத்துக்கு போய் அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இல்லாமல் அவர் இந்த சமாதிக்கு போய் அந்த மண் எடுத்து அவருடைய மகள்களுக்கு வந்து பூசி விட்டுருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு அவருக்கு பாரதிராஜா சார் மேலே அன்பு இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்களேன். அவங்களுடைய குடும்பத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் உண்மை தான். வெளியில் தெரியாமல் இருந்திருக்கு. எல்லா குடும்பத்துலேயும் இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள் தான். சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து பெருசு பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே வந்து விட்டுருந்தாங்க. ஆனால் அந்த பிரச்சனைகள் இப்போ ஒன்று ஒன்றா வந்து வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவர் தனிமையில் இருந்திருக்காரு. அதுவும் குறிப்பாக மனோஜ் சார் இறந்ததுக்கு அப்புறமா அவர் முழுக்க முழுக்க தனிமையை மட்டுமே விரும்பியிருக்காரு. அவ்வளோ உயிராக நினச்ச அந்த திரை உலகத்தில் கூட அவர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகியிருக்காரு. அவருடைய மகனுடைய இழப்பை அவரால் தாங்கிக்க முடியல. அது ஈடு செய்யறதுக்கு எதுவுமே அவரால் செய்ய முடியல. தான் சென்னையில் அவருடைய உடல் வந்து வைத்திருந்த போது கூட கங்கை அமரன் சாரால் தாங்கிக்க முடியாமல் கத்திட்டார். எல்லாரும் முன்னாடியுமே கத்தி பேசிட்டார். எல்லாருமே அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்க. அவர் சாகும் போது கூட அவன் பக்கத்தில் யாருமே இல்லையே அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசியிருந்தார். அதே நேரத்தில் அவருடைய உடல் பார்த்திங்கன்னா பண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பாரதிராஜாவுடைய இறுதி சடங்கப்போ அவருடைய மகள் ஜனனி மனோஜோடைய மனைவியை அங்கேருந்து வெளியேறும்படி வந்து சொன்ன மாதிரி, மேலும் அவங்களுடைய மகள் கூட அங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசினதெல்லாம் நம்ம லைவாகவே வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு கோபம்தான். மனோஜோடைய மனைவி நந்தனா அவங்களுடைய கடமையை செய்ய தவறிட்டாங்களோ, கடைசி வரைக்கும் பாரதிராஜா சாரை பார்க்காம விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது அப்படின்லாம் இன்னும் பெருசாக என்ன தெரியல. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாரதிராஜா சார் இன்றைக்கி நம்மளோட இல்லை அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத உண்மையாக மாறிடுச்சு. அவர் இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாலுமே கூட அவர் ஆற்றிய பணிகள், அவர் படைத்த படைப்புகள் என்றைக்குமே வந்து காலத்தால் அழியாமல் நிலைத்து நிற்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதனால் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு மனசார எல்லாருமே வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான அப்டேட்ஸையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.